இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம் இருதயம் எப்படி இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. This people draweth nigh unto me with their mouth, and honoreth me with their lips, but their heart is far from me. Matthew chapter 15 verse 8. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள், அதாவது அவர் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை இங்க பேசுகிறார். இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினாலே என்னை துதிக்கிறார்கள், என்னிடத்தில் சேருகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாட்களில் நம் இருதயம் எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நல்ல பழக்கமான ஒரு பர்சன், அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு அவங்க என்னை இன்வைட் பண்ணல. இத்தனைக்கும் டெய்லி பார்க்குற மாதிரி சிச்சுவேஷன் தான், இருந்தாலும் இன்வைட் பண்ணல. ஸோ அவங்கள குறித்து என்னோட மனசுல பயங்கரமான ஒரு 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 ஃபீல், ஒரு கஷ்டம். ஐயோ, இவ்வளோ பழகிட்டு அவங்க நம்மளை இன்வைட் பண்ணலையே, எதுவுமே இதை பத்தி சொல்லலையே அப்படின்னு அவங்கள குறித்து ஒரு வருத்தம். சரி, இந்த மனுஷன் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு என் இருதயத்துல சில காரியங்கள் இருந்தது. ஆனாலும் அவரை நான் பார்க்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதாவது இது சரியா அப்படின்னு கேட்டா ரியலா தவறு தான். நம்ம இருதயத்துல அந்த மாதிரி சிந்தனை வரக்கூடாது. ஆனாலும் நாம ஒருத்தவங்களை பத்தி இருதயத்துல சில கசப்புகள், சில காரியங்கள் நமக்கு கடினமா இருந்தாலும் நேர்ல அவங்க முகத்தை பார்த்து நம்ம வாயினால சிரிச்சு பேசி அதை சமாளிக்க முடியும். இதை ஒரு மனிதரிடத்தில் செய்யும் போது அவங்க நம்மளை ஃபைன் பண்ண முடியாது. ஆனால் தேவன் நம்ம உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவரிடத்துல நம்ம எதையும் மறைக்க முடியாது. ஆனா இதே மெத்தடை நம்ம நிறைய நேரத்துல தேவன்ட்டையும் பண்றோம். இங்க இயேசு கிறிஸ்து ஏசாயா எழுதின அந்த காரியங்களை ஜனங்கள் மத்தியில கொண்டு வருகிறார். அவர் சொல்றாரு, ஜனங்களே, நீங்க உதடுகளினாலே என்னை துதிக்கிறீங்க, கனம் பண்றீங்க, என்னை ஹானர் பண்றீங்க, இருந்தாலும் உங்கள் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கிறது அப்படின்னு ஜனங்களை பார்த்து, அதிலும் குறிப்பாக வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க ஏதோ வெளிப்புறமான காரியங்களாகிய பாரம்பரியம் மிக்க காரியங்களை செஞ்சு இதிலே தேவன் பிரியப்படுவார், நான் தேவனுக்குரிய பழியை செலுத்திட்டேன், இந்த காரியங்கள்லாம் நான் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே பெருசா நினைச்சிறீங்க. அதாவது தேவனுக்கு பிரியமா தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் இருதயங்கள்ல எப்படி இருக்கீங்கன்னா தேவனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அதாவது நம்ம வாயினால பல அறிக்கை பண்ணலாம். அது விசுவாச அறிக்கையா இருக்கலாம், ஸ்தோத்திர பலியா இருக்கலாம், இன்னும் அநேக காரியங்கள் தேவனை குறித்து நாம பேசலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நமது செயல்கள் எதை பிரதிபலிக்கின்றன? ஓ, தேவன் என்னை நடத்துவார், தேவன் எனக்கு போதுமானவர் அப்படின்னு என் வாயில நான் அறிக்கை பண்றது பெருசு கிடையாது. மாறாக எனக்கு ஒரு தேவை வரும்போது, எனக்கு சில நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு ஒரு நிச்சயத்தோடு நான் இருக்க முடிகிறதா? நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு நபரை குறித்து தெரியும். அவர் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணாரு. அவர் என்ன சந்திச்சு பேசுறப்போ அவர் சொன்ன காரியம், பிரதர், இந்த இடத்துலலாம் எனக்கு தேவை இருந்தது, எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திச்சாரு, எனக்கு ஒரு காசு கூட பிரச்சனை வராதபடிக்கு தேவன் எனக்கு போதுமானவராய் இருந்தார், அப்படி இப்படின்னு ஒரு பெரிய சாட்சியாக அந்த காரியத்தை குறித்து பேசினார். ஆனால் இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்படுறேன், அவர் பயங்கரமான கடன் என்கிற நெருக்கடியில இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா எல்லா செலவுக்கும் அவர் கடன் வாங்கி சமாளிச்சிருக்கிறாரு. இப்ப கொடுக்க முடியாம அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு.
இதே போலத்தான் நிறைய நேரத்துல நம்ம வெளியரங்கமாக தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படின்னு பீப்புள்கிட்ட காமிக்கிறதற்காக விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்துல எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நான் எதை பேசுகிறேனோ, எதை அறிக்கையிடுகிறேனோ, அதை என் வாழ்க்கையில பின்பற்ற என்னால முடிகிறதா? நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒரு காரியத்துல மிக கவனமா இருக்கணும். என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள் இதை காட்டிலும் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எனக்குள்ள எழும்புகிற சிந்தனைகள் தேவனை சார்ந்திருக்கிறதா அல்லது உலகத்தை சார்ந்திருக்கிறதா? நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு கெஸ்ட்டை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவரை சுத்தி குப்பையாவும் இன்னும் தேவையில்லாத காரியத்தையும் போட்டோம் அப்படின்னா வர்ற கெஸ்ட் நம்மளால திருப்தியா இருப்பாரா, சந்தோஷமா இருப்பாரா? கிடையாது. எப்பண்டா இந்த இடத்தை விட்டு போவோன்னு ஓடி போயிடுவாரு. இன்னைக்கு அநேக நேரத்தில் இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் சொல்றோம், ஆண்டவரே என் இருதயத்துல நீங்க இருக்கணும், என் வீட்டுல நீங்க தங்கணும் சொல்லி ஜெபிக்கிறோம், அதற்காக உபவாசிக்கிறோம், பல பிரயாசங்கள் பண்றோம். ஆனால் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் என் இருதயத்துல இருக்கும் அப்படின்னா, தேவன் அருவருக்கிற விஷயங்கள் என் வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல தேவனை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாகவே இருப்போம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் ஒருவேளை என் வேலையின் நிமித்தமாக அது ஒருவேளை சில அழுக்கான அந்த அப்பியரன்ஸ்ல கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய உள்ளார்ந்த அனுபவம், என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அதை நான் தேவனிடத்தில் எப்படி பரிசுத்தமாக, எப்படி பியூரா வச்சிருக்கேன், அதுதான் மிக முக்கியம். நாம் எப்போ நமது இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறோமோ, இருதயத்தை பரிசுத்தமாக தேவனிடத்தில் வைத்திருக்கிறோமோ, அப்போது நம்மாலே தேவன் கனம் பண்ணப்படுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க வெளியில என்னதான் வேஷம் போட்டாலும் சரி தகப்பனே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்துல கிட்டி சேருகிற அனுபவத்துல வளர ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, எங்களை நாங்கள் காத்து கொள்ளுகிற அனுபவம், நாங்க ஒரு காரியத்துல கூட மறந்துட போய்விட கூடாது. ஆவியானவரே, உம்மோடு கூட நடக்கிற, உமக்கு பிரியமானவர்களை மாத்திரமே எங்க வாழ்க்கையில செய்கிற அந்த காரியத்துல ஒவ்வொரு நாளும் எங்களை வளர்த்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.